பிரான்சின் மார்சே நகரில் உள்ள சமூக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 2 குடும்பங்களை வெளியேற்ற கோரி பிராந்திய அதிகாரி விடுத்த கோரிக்கையை உள்ளூர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி இந்த வெளியேற்ற நடவடிக்கை கோரப்பட்டது. புதிய போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளரான நிறுவனம் மூலம் இந்த வெளியேற்ற வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் இளைஞர்களின் குற்றச்சாட்டுக்கள் அந்த குடியிருப்பு கட்டிடத்திற்குள் எந்தவொரு பொது அமைதி குலைவையும் ஏற்படுத்தவில்லை என்று நீதிமன்றம் இந்த கோரிக்கையை தள்ளுபடி செய்தது. வழக்கில் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவர் கடந்த 2025ஆம் ஆண்டில் போதைப்பொருள் குற்றங்களுக்காக 3 முறை தண்டிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் குற்றம் செய்த இடம் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீட்டிற்கு மிக அருகில் இருந்ததா அல்லது மற்ற குடியிருப்பாளர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா என்பதனை வீட்டு நிறுவனம் நிரூபிக்கவில்லை என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். 2வது குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு இளைஞர் போதைப்பொருள் விநியோகஸ்தராக செயல்பட்டதற்காக கைது செய்யப்பட்டார். அவர் காரில் சென்ற போது கைது செய்யப்பட்ட இடம் அவர்கள் வசிக்கும் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதனை வீட்டு நிறுவனம் வழக்கில் தெளிவாக குறிப்பிடவில்லை என்பதும் நீதிமன்ற நிராகரிப்புக்கு காரணமாக அமைந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக பிராந்திய அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இதேபோன்று மேலும் 37 குத்தகை ரத்து கோரிக்கைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் இந்த ஒரு தீர்ப்பு மற்ற வழக்குகளை பாதிக்காது என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.